நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸ்ல வந்து 7வது கேள்வி பார்ப்போம். ஏழாம் கேள்வி என்ன சொல்லப்படுது? ஏ என்ற ஒரு தாயம் தாரான் ஏ வர்க்கம் சமன் ஐயாக இருந்துச்சண்டா. ஐ என்றது வளமையான அழகு தாயத்துக்கு பயன்படுத்தப்படுறவர். ஐயாக இருந்துச்சண்டா எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சீக்கமடி ஆகிய மாறிலிகளை காண சொல்லி கேட்கிறான். சீக்கமடி ஆகிய மாறிலிகளை காண சொல்லி முதலாவது செய்யணும். ஏ வர்க்கத்தை காணுவோம். ஏ தாயத்தை என்ன ஒரு ஏ தாயத்தால பெருக்கினோம்டா எங்களுக்கு வேற வேற இருப்ப ஏ வர்க்கமாக இருப்ப. 2 தர 2 தாயம் 2 தர 2 தாயம் பெருக்கலாம். அவ பெருக்கினங்களுக்கு வரப்போறது மாதிரி இருப்ப 2 தர 2 தாயமா தான் இருப்பேன். பெருக்கலாம் உங்களுக்கு தெரியும். அப்ப செய்யலாம். இவர் 1 வருவர், இங்க C 3 வருவர். எனவே பெருக்கினீங்கன்னா 1 பிளஸ் C 3 வரும். அதே போல இவரையும் முதலாவது 2வது பாத்தீங்கன்னா 1 3 இங்க D 3 வருவேன். 1 3 இங்க D 3 வருவேன். அதே போல அடுத்தது என்ன செய்யலாம்? இங்க 2வது ரோவுல முதலாவது குலம் முதலாவது 2வது முதலாவது அப்ப இவர் இங்க பெருக்கினீங்கன்னா C பிளஸ் அங்கால DC என்று வரும். C பிளஸ் DC என்று வர போற அங்கால 2வது பாத்தீங்கன்னா C/3 பிளஸ் C/3 பிளஸ் இவரை பெருக்கினீங்கன்னா D வர்க்கம் என்று வருவேன். D வர்க்கம் என்று வருவேன். அப்ப அவன் என்ன சொல்றான்? ஏ வர்க்கம் என்ற தாயம் வந்து ஐ என்ற தாயத்துக்கு சமனாக இருந்துச்சண்டா. அப்ப என்ன செய்யணும்? முதலாவது அதாவது ஏ வர்க்கம் என்ற தாயத்தை பார்ப்பீங்க. ஏ வர்க்கம் என்ற தாயம் எங்களுக்கு இவர் இவர் அதே போல 1 3 பிளஸ் D 3 என்ற தாயம் இங்க என்ன செய்யலாம்? வேணுமெண்டா C பிளஸ் DC வேணுமெண்டா போயிருக்கலாம் பார்ப்போம். இவர் வந்து டி வர்க்கம் வந்து யாருக்கு சமனா இருக்கிறார்? ஐ என்ற தாயத்துக்கு சமனாக இருக்கிறார். ஐ என்ற அழகு தாயம் 1 0 0 1க்கு சமனாக இருக்கிறார். அப்ப அடுத்து என்ன செய்யலாம்? நாங்கள் 2 அதாவது 2 தாயம் சமன் தானே இவர் அவருக்கு சமனா இருப்பார். அப்ப 1 பிளஸ் C 3 1க்கு சமன். எனவே C 3 0க்கு சமன்டா C வந்து 0. அதே போல இவர் வந்து அவருக்கு சமனா இருப்பார். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா 1 3 பிளஸ் D 3 வந்து 0 ஃபுல்லா 3ஆல பெருக்கினீங்கன்னா 1 பிளஸ் D வந்து 0க்கு சமனா இருப்பார். D வந்து -1க்கு சமனாக இருக்கிறார். C யும் D யும் கண்டிட்ட வேணுமெண்டா வாய்ப்பு பார்க்கிறேன்னு சொல்லுவோம். என்ன செய்யலாம்? வேணுமெண்டா மற்றாக்களை இச்சு போறதும் பார்ப்போம். அவ மற்றாக்கள் வந்து பார்த்தோம்னா C பிளஸ் DC வந்து எங்களுக்கு 0க்கு சமனாக இருக்கிறார். வேணுமெண்டா ஒரு C ய புதருக்கலாம். 1 பிளஸ் D 0 2 பேருக்கு பெருக்கம் 0 ஒன்று இவர் 0ஆக இருக்கலாம் அல்லது அவர் வந்து 0ஆக இருக்கலாம். எனவே C வந்து 0 அல்லது என்ன செய்யலாம்? உங்களுக்கு பாக்க D வந்து -1 D வந்து -1 விட முதலே வந்துட்டு C வந்து 0 விடையும் முதலே வந்துட்டு ஓகே ரைட். அதே போல அடுத்தது இவரை பார்க்கலாம். C/3 பிளஸ் D வர்க்கம் வந்து எங்களுக்கு 1க்கு சமனாக வர வேண்டும். இவர் வந்து 1க்கு சமனாக வர வேண்டும். அப்ப வேணுமென்னா என்ன செய்யலாம்? உங்களுக்கு இப்ப 2 சந்தர்ப்பத்துல பாக்கியம் வந்து C க்கு வந்து 0 தான் பெறுது. அப்ப வேணுமெண்டா C க்கு 0 கொண்டு போட்டீங்கன்னா என்ன வருவேன்? மேலதிகமதா D வர்க்கம் இருக்கிறபடியா கட்டாயம் D க்கு 2 விட வர போகுது. மேலதிகமதா விட வர போறாரு பார்ப்போம். அப்ப C க்கு 0 போட்டீங்கன்னா 0 7 D வர்க்கம் 7 1 வருவேன். அப்ப என்ன D வர்க்கம் வந்து 1 D வந்து பிளஸ் ஓ மைனஸ் 1. அப்ப முதலாவது பாட்டுல என்ன செய்யலாம்? அங்க -1 மட்டும் தான் வந்தவர். இங்க D வந்து பிளஸ் ஓ மைனஸ் 1 பெறார். எனவே என்ன செய்ய போகுது? 2 விடையுமே பொருத்தமான விடையாத்தான் இருக்கு. அப்ப C க்கு விட வந்து 0ஆக இருப்பார். D க்கு விட வந்து பிளஸ் ஓ மைனஸ் 1ஆக இருக்கு. அப்ப கேட்ட கேள்விக்கு விடையை வந்து நாங்க என்ன செய்யணும்? வடிவா கடைசியா எழுதி கொடுக்க வேண்டும். அப்ப இவர் தான் அந்த மேட்ரிக்ஸ் சீரிஸ்ல இருக்கக்கூடிய 7வது கேள்விக்கான விடையாக இருப்பார். அடுத்து நாங்கள் 8வது கேள்வியை பார்ப்போம்.